நான் கண்ணகி மாதிரி கற்பு கரிசியாக இருக்க வேண்டாமா அப்படின்னா, இந்த கற்பு கரிசின்னு சொன்னாவே எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும். கண்ணகியை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? நான் படம் பார்த்தேன், எங்கள் வீட்டில் சொன்னாங்க கண்ணகி தான் தலை சிறந்த பெண், பொம்பளையாக இருந்தால் கண்ணகி மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. நான் சார் சேர நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன அந்த கண்ணகி அவங்களோட மார்பை தானே கீழி தானே கொட்டி அவெல்லாம் போட்ட கதெல்லாம் சொன்ன பிறகு அந்த பொண்ணு கேட்குறா, என்ன கண்ணகிக்கு மென்டல் இல்லை சார், யாருமே எனக்கு சொல்லவே இல்லையே, அந்த படத்தில் வரவே இல்லையே, தேர் வந்து கூட்டின்னு போனது தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். இப்போ எங்கள் பிரச்சனை என்னென்னா, இந்த மன்னனை போய் தேரா மன்னான்னு சொன்னியே, அந்த கோவலன்னா தேரா கோவலான்னு என்னைக்கா சொன்னியா? நீ தேரா புருஷா உருப்படி வேடான்னு எங்கடா சுத்தம் பண்ணன்னு ஒரு நாள் நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிலம உனக்கு வந்திருக்காதே. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இந்த கண்ணகி சிலை வைக்கும் போது அந்த டைமில் சீஃப் மினிஸ்டராக இருந்த திரு கருணாநிதிக்கு எதிராக ஒரு ஆள் லெட்டர் போட்டிருக்காரு. இப்படி ஒரு மோசமான ஒரு ரோல் மாடலை சின்ன பசங்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக வச்சிங்கன்னா 20-30 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் லூஸ் ஆகிடுவாங்க. இவங்களை பற்றிலாம் நமக்கு என்ன சொல்லித்தராங்க? ஸ்கூலில், நம்ம கலாச்சாரத்தில், நம்ம டெலிவிஷனில், நம்ம மீடியாவில், நம்ம பத்திரிகையில், எல்லாத்துலேயும் இவங்களை பற்றி நமக்கு என்ன சொல்லித்தராங்க? கண்ணகி கற்புக்கரசி, தமிழில் நம்பர் 1 பெண் இவங்க தான், அவங்கள மாதிரி தான் எல்லா பெண்களும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, எங்களுக்கும் கண்ணகிக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும். கற்பை பற்றி கண்ணகி சிலை வச்சதை பற்றி சொன்னீங்க. அண்ணா தான் வச்சார். அண்ணா தான் வச்சாரா? ஓகே. இல்லை கலைஞர்னு சொன்னியா, அதுக்காக அண்ணா வச்சார். கரெக்ட். அடுத்து அதை வந்து சொன்னாக்கா குற்றங்க சுட்டுறது மாதிரி வருமேன்ட்டு அதை விட்டுட்டு அண்ணா வச்சாருன்னு சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து இன்னொரு கருத்து அதில் என்னென்னா, அவர் எதுக்காக வச்சோங்கிற கருத்தையும் அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அந்த சிலையை பற்றி சொல்லையில் சொல்கிறார். அதாவது நேர்மைக்கு போராடினா கண்ணகி. இன்னொருத்தர் ஹஸ்பண்டை போய் கரெக்ட் பண்ணதை விட தன் ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அது பீடு அன்று கற்புக்காக தான் வச்சேன்னு சொன்னால் தான் நீங்கள் அந்த ஆய்வுக்கு போகணும். அது போல் அவர் சொல்லலை. அதை சொல்ல வரதை கேட்டு அப்புறம் சொல்லுங்கள். பீடு அன்றுன்னு அவங்க கண்டிச்சிருக்காங்க. நீங்கள் போகிற போக்கு பீடு அன்று, இது நல்லதில்லை அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. அது அந்த கண்டித்த இடமெல்லாம் உங்களுக்கு தெரியலை, முறையாக நம்ம படிக்கணும். அதை அதோட வச்சுருவோம். அடுத்து அவங்க சொல்கிறது எதுக்காக அப்படின்னாக்க, நேர்மைக்கு புறம்பா நேர்மையானவனை அவன் மேலே திருடினவன் பொய் சுமத்துறான், திருடவனு நல்லவனை, அது தன்னுடைய வீட்டுக்காரனை அதுக்கு படியாகிறவள. அப்போ அந்த மன்னனும் ஆராயாமல் அந்த கொலையை செய்கிறான். அதனால் தேரா மன்னான்னு போய் நேர்மைக்கு வாதாடுறா, தனி உறுத்தியாக நின்று தான் வீட்டுக்காரனையும் கொண்டுட்டான் மன்னன். அந்த மாமன்னனுக்கு முன்னாடி நம்ம போய் நேர்மைக்கு போராட போனால், நம்ம கணவன் நேர்மையானவன்னு சொல்லி போராட போனால் நம்மையும் கொண்டுட்டா கேட்க யார் இருக்கா அப்படின்னு அவன் அஞ்சலை. நேர்மைக்கு போராடினா தனி உறுத்தியாக நின்று அந்த கண்ணகி. அதுபோல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நேர்மைக்காக போராடணும் கண்ணகி போல. அப்போ அந்த மன்னன் என்ன பண்ணா, யானோ அரசன் யானே கல்வன்னு தான் செஞ்ச அந்த தவறை உணர்ந்து அங்கேயே உயிர் விடுறான் இல்லையா? அது மாதிரி எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நேர்மைக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் இந்த கண்ணகி சிலையை இங்கே வைக்கிறேன்னு பேசியிருக்காரு, பதிவு இருக்கு. அடுத்து இந்த கற்புங்கிற சொல்லு இருக்க, இந்த கற்புங்கிற சொல்லு வந்து அந்த கொடுக்க வேண்டிய முறை உள்ளவங்க எடுக்க வேண்டிய முறை உள்ளவங்களுக்கு கொடுத்து எடுக்கிறதுக்கு பேர் தான் கற்பு. இது தொல்காப்பிய இலக்கணம் சொல்கிற ஒரு வரம்பு. இதை மீறி இடையில நீங்கள் கற்பை வேறு வகைக்கு நீங்கள் ஏற்றி பேசலாம். அது அந்த பிற்காலத்தில் வந்தது. அயலோர் வருகைக்கும் பிறகு இந்த கருத்துக்களையும் மாற்றி உரை எழுதுகிறாங்க. அது ஒன்று இருக்கட்டும். அப்போ கற்பு எனப்படுவது சொற்திறம்பாமைன்னு ஔவையாரும் சொல்கிறாங்க. இலக்கணம், பழைய இலக்கண நூல் தொல்காப்பியமும் கற்புங்கிறது கொடுக்க வேண்டிய முறை உள்ளவங்க எடுக்க வேண்டிய முறை உள்ளவங்ககிட்ட எடுத்துக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கற்பு. எது? திருமணம் தான் கற்புங்கிறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட கற்பு வேறு, இங்கே தமிழன் தொடக்கத்திலே சொன்ன கற்பு வேறுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து இன்னொரு இதில் என்னென்னா, ஒரு கருத்தை நாம் சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து, அதாவது சில மனவேதனைகளை சொல்லி சில நிலைகளை உறுதிப்படுத்தவும் செப்பமாக நம்ம போகும்பொழுது நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி உண்டுங்கிறதுக்கும் சில செய்திகளை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அந்த செய்தி என்ன அப்படின்னாக்க, ஆய்ஸ்போர்ட் அகராதியில் பார்பாரிஸுங்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கம் தர்றான். ஆன் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பியூரிட்டி ஆஃப் லாங்குவேஜுங்கிறான். அயற்சொல்ல கலந்து நம்ம மொழி தூய்மையை கெடுக்கிறது காட்டு மிராண்டித்தனங்கிறான். அண்ணா அவன் சொல்கிறாரு, தம்பி தூய தமிழுக்காக பேசிப்பார், ஓ இவனுக்கு மொழிவெறி என்று கூறி கிளம்புவர் சில குணக்கேடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மொழித்துறையிலே புகுத்தப்படும் அக்கிரமம் நிறைந்த ஆதிக்கம் அத்துடன் இல்லாது, காலிலோ கரத்திலோ எந்த இடத்திலே கருநாகம் தீண்டிடினும்
உடலெங்குமன்றோ நஞ்சு பரவி உயிர் குடிக்கும். அதுபோல மொழித்துறையிலே பிறமொழி ஆதிக்க சொல் கலந்திடும் அந்த நச்சரவு இருக்க தமிழர்களுடைய உடல் முழுவதிலும் பரவும் வாழ்வு அழியுங்கிறார். அதுபோல ஆங்கில பேராசிரியர் சொல்கிறார், அதையும் சொல்லலாம். இப்போ நேரம் இல்லை, பக்கத்திலே நிற்கிறாரு, அதனால் இல்லை நிறையவே சான்று சொல்லலாம். ஆங்கிலேயர்களே பிறமொழி கலப்பை ஏற்றத்துக்கெல்லாம் அவ்வளவு சொல்லலாம். ஃப்ரெஞ்சுக்காரன் தண்டனை கொடுக்குறான், ரஷ்யாக்காரன் 3 மாதம் சிறை தண்டனைங்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையும் பிறமொழி கலப்பு அது அந்த இனத்தை அழிக்குதுங்கிறத உணர்ந்தாங்க. அடுத்து சமஸ்கிருத கலப்புனால, அளவில்லாத சமஸ்கிருத கலப்பு இடைக்காலத்தில் அயலவரால் வந்ததுனால இந்தியா முழுக்கள் இருந்த தமிழ் மொழி அழிஞ்சு சிதறி பல மொழியாக போச்சு. இந்தியா முழுக்கள் இருந்த தமிழ் இனம் அந்த மொழி சிதறலுக்கு ஏற்ப பல இனமாக சிதைஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய தமிழ் இனம் இன்னைக்கு 7 கோடியில் நிற்கிறோம். இல்லாட்டி 120 கோடி இருக்க வேண்டிய நம்ம எதனால்? பிறமொழி கலப்புனால பெரிய இனத்தையும் அழிஞ்சு மக்களையும் இழந்துட்டோம், மண்ணையும் இழந்துட்டோம்.